பேக் டு சவுத் டியூப் நாம இன்னைக்கு தஞ்சாவூர் பங்காரு காமாட்சி அம்மன் கோயில், விஜயராமர் கோயில், நவநீத கிருஷ்ணன் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயில்கள் எல்லாமே ஒரே ஸ்ட்ரீட்லயே தான் அமைஞ்சிருக்குது. அதனால நமக்கு ஒரு கோயிலுக்கு போனா மற்ற கோயில்களுக்கு நடந்தே நம்ம போயிடலாம். இந்த கோயில்கள் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும், தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும், தஞ்சை பெரிய கோயில்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில்கள் பாத்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டுல தான் கட்டப்பட்டிருக்குது. கோயிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு பாதி திராவிட கட்டடக்கலையை ஒத்ததா காணப்பட்டாலும், இன்னும் ஒரு பாதி முஸ்லிம் மன்னர்களோட கட்டடக்கலையை ஒத்தது மாதிரிதான் காணப்படுது. ஆனா அப்படி இல்ல, இத மராத்திய மன்னர்கள் தான் கட்டியிருக்காங்க. 17ஆம் நூற்றாண்டுல தஞ்சை பகுதி மராத்தியர்களால தான் ஆளப்பட்டிருக்கு. இந்த மாதிரி உள்ள கட்டடக்கலையை இந்த பகுதியில இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கோயில்கள்ல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அதிகமான கோயில்கள்ல இந்த கட்டடக்கலையை கண்டிப்பா பார்க்க முடியும். விஜயராமர் சன்னதியில விஜயராமர், லட்சுமணன், சீதா, ஹனுமர் இருக்கக்கூடிய தரிசனத்தை ஒரே சன்னதியிலே நம்ம பார்க்கலாம். இந்த சன்னதிக்கு அப்படியே வெளிப்புறமா உள்ள மண்டபத்துலன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட தசாவதார சிற்பங்களை அப்படியே தத்ரூபமா பெயிண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி மராத்தி லாங்குவேஜ்ல எழுதப்பட்டிருக்க கல்வெட்டுகள் இந்த பகுதிகளில் அதிகமாகவே பார்க்கலாம். அடுத்ததா பங்காரு காமாட்சி அம்மன் கோயிலை பார்க்கலாம். பங்காரு காமாட்சி அம்மன் கோயிலோட என்ட்ரன்ஸ் அந்த பில்லர்ல பாத்தீங்கன்னா மராத்தி லாங்குவேஜ் அந்த கல்வெட்டுகள் வடிக்கப்பட்டிருக்கதா நீங்க இப்ப பாத்துட்டு இருக்குது. உள்ளேயுமே பாத்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா முதல்ல நான் சொன்னது போல இருக்கக்கூடிய அந்த மராத்திய கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஃபார்மட்டை தான் நீங்க இப்ப பாத்துட்டீங்க. ஒவ்வொரு பில்லர்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா லட்சுமி சிற்பங்களையும் அதுல வடிவமைச்சிருந்தாங்க. தஞ்சை பங்காரு காமாட்சி அம்மனோட சிலைன்னு பாத்தீங்கன்னா தங்கத்தால செய்யப்பட்டது அப்படின்னும், காலங்காலமா புனுகு அதுக்கு மேல பூசிட்டு வர்றதுனால கருப்பு நிறமா தென்படுது அப்படின்னு கூறப்படுது. இந்த சிலைய வேற்று மன்னர்கள்டேந்து முற்காலத்துல வேற்று மன்னர்கள்டேந்து காப்பாத்துறதுக்காக இந்த சிலைய தஞ்சாவூருக்கு கொண்டு வந்ததாகவும், அதுக்கப்புறம் அரண்மனை தேவஸ்தானத்தால இந்த சிலை பராமரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் மன்னர்களால பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்படின்னும் கூறப்படுது. இந்த கோயில் 1782ல மராத்திய கிங் பிரதாப் சிங் அவரால் தான் கட்டப்பட்டிருக்கு. இங்க கோஷாலா இருக்குது. மரத்துக்கடியில நாக சிற்பங்களை கூட பார்க்கலாம். அங்க இருக்கிற படிக்கட்டுக்கு மேல இருந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில இருக்கக்கூடிய எல்லா கோயில்களையும் ஓவர் வியூவா நம்ம பார்க்க முடியும். அடுத்ததா நவநீத கிருஷ்ணன் கோயிலுக்கு போகலாம். இந்த கோயிலுக்குள்ளன்னு பாத்தீங்கன்னா நவநீத கிருஷ்ணனுக்குன்னு தனி சன்னதி எழுப்பப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் விஷ்ணு பாம்பு மேல படுத்திருக்க மாதிரி இருக்கக்கூடிய தனியா ஒரு சன்னதி அமைச்சிருக்காங்க. ஆனா அது க்ளோஸா இருந்துச்சு, அதனால அங்க போக முடியல. கிருஷ்ணர் பாமா ருக்மணியோடு இருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை நம்ம சன்னதிக்குள்ள பார்க்கலாம். எங்கேயுமே ராமர், சீதா, அதுக்கப்புறம் ஹனுமர், நரசிம்மர் அப்படின்னு பல தெய்வங்களோட சின்ன சின்ன சிற்பங்களை எழுப்பப்பட்டிருக்கு. பகவத்கீதா மண்டபம் தனியாவே அமைச்சிருக்காங்க. இங்கேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா மராத்திய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மட்டை தான் ஒத்ததான் காணப்படுது. பகவத்கீதா மண்டபத்துக்கு மேல அர்ஜுனனுக்கு சாரதியா கிருஷ்ணர் தேரோடுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த பார்த்த சாரதியோட அமைப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கு. ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. நீங்க தஞ்சாவூர் போய் இந்த கோயில்களை ஆல்ரெடி விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோயிலை பத்தின ஃபீட்பேக் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த கோயில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தா அதையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.